ஆபாசமாகும் கல்லூரி நிகழ்ச்சிகள், செலிபிரிட்டியாக மாறும் இன்ஃப்ளூயன்சர். இதற்கு ஒரு எண்ட் கார்டு இல்லையா? சமூக வலைதளத்தில் மிக மோசமான பின்புலம் கொண்டவர்களை கல்லூரிக்கு சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கும் கலாச்சாரம் அதிகரித்து வருகின்றது. சமூகத்தில் ஏதேனும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற லட்சியத்தோடு உழைத்து வருபவர்களைத்தான் ஒரு காலத்தில் கல்லூரிக்கு சிறப்பு விருந்தினர்களாக அழைப்பார்கள். ஆனால் இன்று நிலைமை தலைகீழாக மாறி இருக்கின்றது. யூடியூபில் 1000 பேர் ஃபாலோவர்ஸ் வந்தால் அவர் செலிபிரிட்டி. அவருக்கு வேட்டு போட்டு அழைத்து போய் டான்ஸ் ஆட வைக்கிறார்கள். கூடவே கல்லூரி மாணவர்களும் மாணவிகளும் டான்ஸ் ஆடுகிறார்கள். அதை கல்லூரி நிர்வாகம் தனது யூடியூப் சேனலில் வெளியிடுகின்றது. இதையெல்லாம் யாராவது சமூக அக்கறையோடு கேள்வி கேட்டால் அவர்களை பூமர் அங்கிள் என்று கிண்டல் செய்வார்கள். அப்படி இல்லை என்றால் மீம்ஸ் தயாரித்து சமூக வலைதளத்தில் அவரை ட்ரோல் செய்வார்கள். இதனால் பலர் நமக்கு ஏண்டா வம்பு என்று எந்த கருத்தையும் சொல்லாமல் மௌனமாகி விடுகிறார்கள். சமீபத்தில் அப்படித்தான் ரசிகனின் ரசிகன் மணி என்று இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் ஒருவரை கல்லூரிக்கு சீஃப் கெஸ்டாக அழைத்தது ஒரு கல்லூரி நிர்வாகம். அந்த மகான் ரசிகனின் ரசிகனும் கல்லூரிக்கு போய் தென்னாப்பிரிக்கா தலைவர் நெல்சன் மண்டேலா முதல் மகாத்மா காந்தி வரை கரைத்து குடித்து பேசியிருப்பார் என்று பார்த்தால் அப்படி ஒன்றுமே இல்லை. அவரது அறிவாற்றலால் மாணவிகளை கட்டி போட்டு இழுத்த அவரை கல்லூரிக்கு உள்ளே அழைத்து போவதற்கு போதுமடா சாமி என்று ஆகிவிட்டது. அவ்வளவு தள்ளுமுள்ளு, அவ்வளவு நெரிசல். அத்தனை கல்லூரி மாணவிகளும் அவரது ரசிகைகள். நினைத்தாலே வேதனையாக இருக்கின்றது. இந்த ரசிகனின் ரசிகன் யூடியூப் சேனலை கிட்டத்தட்ட 3 மில்லியன் பேர் ஃபாலோவர்களாக இருக்கிறார்கள். இன்ஸ்டாவில் அவர் 1 மில்லியன் தொட்டதை வேட்டு போட்டு கொண்டாடி இருக்கிறார். இவரை கல்லூரிக்கு அழைத்த போது அது சர்ச்சையானது. அதன் பின்னர் அவர் பற்றிய ஒரு தரக்குறைவான வீடியோ வெளியானது. அதில் உள்ளது நான் இல்லை என்று அவர் மறுத்துள்ளார். மேற்கொண்டு சில விளக்கங்களை அளித்துள்ளார். அதில் அவர் இந்த அளவிற்கு சீரியஸான விஷயத்திற்கு பதிலளிக்கும் போது என் பொருளை பார்க்க இத்தனை பேர் அலைகிறார்களா என்று தெனாவட்டாக பேசுகிறார். பிரச்சனை இவர் மீது இல்லை, இவரை பின்தொடரும் அந்த 3 மில்லியன் அரைவேக்காடுகள் குறித்துத்தான். தமிழ்நாட்டில் ஒரு செய்தி நிறுவனமே 1 மில்லியன் ஃபாலோவர்ஸை ரீச் செய்வதற்குள் நாக்கு தள்ளி விடுகின்றது. அதே நல்ல மனதுடன் நாட்டுக்கு நல்ல செய்திகளை வழங்க வேண்டும் என்பதற்காக பல தனிப்பட்ட பத்திரிகையாளர்கள் தரமான சேனல்களை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். அறிவியல், வரலாறு, டிராவல் என்று தமிழில் மிக சிறப்பான யூடியூப் சேனல்களை இயக்கி வருகின்றனர். அவர்கள் எல்லாம் 5 லட்சத்தை எட்டி இருந்தால் அது மாபெரும் சாதனை. ஆனால் வீட்டிற்குள் உட்கார்ந்து கொண்டு கடலை போடும் ஒரு நபரை கல்லூரிக்கு அழைப்பதுடன் கிட்டத்தட்ட 3 மில்லியன் நபர்கள் அவரை ஆதரிக்கிறார்கள் என்பது வேதனையா சாதனையா? ஒரு காலத்தில் திரைத்துறையில் மைக் மோகன் தொடங்கி முரளி, மாதவன், அப்பாஸ், அரவிந்த் சாமி வரை பெண் ரசிகர்களை அதிகம் ஈர்த்து வந்தனர். அந்த தலைமையை பலரும் விமர்சித்தும் வந்தனர். ஆனால் இன்று தரக்குறைவாக பேசுவோரை, தரக்குறைவாக வீடியோ வெளியிடுபவர்கள் எல்லாம் செலிபிரிட்டியாக உயர்ந்திருப்பது நாட்டிற்கு நல்லதா என்பதை மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஒரு காலத்தில் கல்லூரிக்கு அழைக்கப்பட்ட விஐபிக்கள் யார் தெரியுமா? அண்ணாதுரையை பச்சையப்பன் கல்லூரிக்கு அழைத்து பேச வைத்தார்கள். பாரதிதாசனை அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு அழைத்து பேச வைத்தார்கள். இப்படி வலம்புரி ஜான் தொடங்கி சுகி சிவம் வரை தமிழ்நாட்டில் கல்லூரிகளுக்கு சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டனர். இதற்கு அடுத்த தலைமுறை தன்னம்பிக்கை பேச்சாளர் MS உதயமூர்த்தியை அழைத்து மேடையை அழகுபடுத்தியது. அதே போல இறையன்பு தொடங்கி பலர் கல்லூரி மேடைகளை அறிவுமிக்கதாக மாற்றினார்கள். ஆனால் இன்று இன்ஸ்டா பிரபலம் என்று எந்த அறிவு முதிர்ச்சியும் இல்லாதவர்களை அழைத்து அழகு பார்க்கிறது ஒரு தலைமுறை. அரசியல் அறிவு விருது பரிமாறப்பட்ட அவையில் இன்று ஆபாசம் பரிமாறப்படுகின்றது. 1000 லைக்ஸ், 1000 கமெண்ட் இருந்தால் அவர் செலிபிரிட்டி என்றால் நாடு என்ன ஆவது? இதற்காக உழைத்த தலைவர்களின் புகழ் என்ன ஆவது? இது பற்றி கவலை தெரிவித்துள்ள பத்திரிகையாளர் அந்தணன், கல்லூரிக்கு சிறப்பு விருந்தினர்களாக ஒருவரை அழைக்கிறார்கள் என்றால் அவரை பற்றிய பின்புலம் என்ன என்பதை எல்லாம் விசாரிக்க வேண்டாமா? இப்படி ஒருவரை கல்லூரிக்கு மாணவிகள் விரும்பி அழைக்கிறார்கள் என்றால் அவர்களின் ரசனையே மக்கி மண்ணாய் போய்விட்டதோ என்று வருத்தப்பட வேண்டியுள்ளது என்கிறார். இந்த சிக்கலை கல்லூரிகள் மட்டும் சந்திக்கவில்லை. தேர்தல் காலங்களில் சில அரசியல் தலைவர்கள் கூட இந்த அரைவேக்காட்டு செல்வாக்கு செலுத்துபவர்களை அழைத்து விருந்து வைக்கிறார்கள். இவர்கள் வழியில் ஓட்டு வேட்டை நடத்துகிறார்கள். இதையெல்லாம் கால கொடுமை என்று சொன்னால் தவறே கிடையாது.